குட் மார்னிங் சோல்ஸ். இந்த இறைவனோட வந்து நம்ம வந்து அந்த அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வழியில இறைவனை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து துணையா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வேலை ஒரு சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவ்னு வந்து சொல்றாங்க. லவ்னா அன்பு. இந்த அன்புன்றத வந்து நம்ம வந்து கரெக்டா எக்ஸர்சைஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன். கரெக்ட்டா அன்புனா எப்படி இருக்கணும்? அத வந்து யார் மேல என்ன மாதிரி வந்து நம்ம வந்து அன்பு செலுத்தணும்? இறைவன் மேல எப்படி அன்பு செலுத்தணும்? அதே மாரி மத்தவங்க மேல எப்படி அன்பு செலுத்தணும்? அப்படின்றத ரொம்ப எக்ஸாக்ட்டா புரிஞ்சு நம்ம வந்து நம்ம லைஃப வந்து நம்ம தா வ ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், நம்ம இறைவன தேடி தேவையே இல்ல. இறைவன் வந்து நம்மள தேடி வருவாரு. இது வந்து நான் பிராக்டிகலா என்னோட லைஃப்லயும் நான் பார்த்துருக்கேன். நெறைய பேரோட லைஃப்லயும் பார்த்துருக்கேன். அ போயி கடவுள் யாரு? இங்க இருக்காரா? அங்க இருக்காரா? கடவுள இப்படி போனா நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? கடவுளோட துணைய நம்ம லைஃப்ல எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் தேடுற ஒருத்தவங்களுக்கு நடுவுல, நம்மள தேடி அவர் வர்றத வந்து நான் பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சா வந்து இந்த சாங் வந்து இருக்கு. நல்லா கவனமா கேளுங்க. உங்கள நெறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்கள அறியாமலே இந்த லைஃப்ப வந்து நீங்க லீட் பண்ணலாம். நெறைய பேர் வந்து இதுதான் கரெக்ட்டுன்னு தெரியாம இக்னரன்ட்டா வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே வந்து இந்த சாங் வந்து இறைவன் அனுப்புன சாங்கா நீங்க நெனச்சுக்கோங்க. நெனச்சு உங்க லைஃப்ப வந்து நீங்க வந்து உங்களோட நேச்சர், உங்க கேரக்டர், உங்க ஆட்டிட்யூட் எல்லாத்தையுமே வந்து மாத்திக்க வேண்டிய டைம் வந்து வந்துருச்சுன்னு நெனச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம சாங்க்கு போலாம். காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடிர் காதல் வழி செய்து கங்கை வழி தரும் காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாங் வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த அன்புனா என்னன்னு சொல்லிட்டு தென் அகைன் வந்து டீட்டெயில்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைன்ல காதல் வழி செய்து கண்ணுதல் அண்ணலை அப்படின்றது நீங்க வந்து இறைவனை வந்து அந்த அன்புன்ற வழியில போய் வந்து ரீச் பண்ணும்போது கண்ணுதல் அண்ணலை அப்படின்னா அழகான கண்ணு இருக்கக்கூடிய இறைவனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து செகண்ட் லைன்ல காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடீர் அந்த அன்பு மூலமா அவரோட கண்ணை வந்து அவர் நம்மளோட கண்ணு இருக்கு இல்லையா, அந்த அன்போட இருக்கக்கூடிய கண்ணோட நம்ம அவரை வந்து பார்த்தோம்னாமா. அதுதான் ரெண்டாவது லைனு. மூணாவது லைன் வந்து காதல் வழி செய்து கங்கை வழி தரும் அப்படின்னா நம்ம அந்த அன்போட வந்து கடவுளை வந்து நம்ம தேடும்போது கடவுள்கிட்ட நம்ம போகும்போது அன்பு கலந்த வாழ்க்கையில வாழும்போது கங்கை வந்து நம்மளுக்கு வந்து அப்படி வந்து நம்ம மேல வந்து பாயுமா அப்படியும் சொல்லலாம். இல்ல கங்கை வந்து நம்மளுக்கு வந்து இறைவனை அடையக்கூடிய வழியை வந்து காட்டும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ கங்கை அப்படின்றது வந்து அந்த பியூரிட்டி, இறைவனோட அருள் அப்படின்ற மாதிரி அதுவா வழி வரும் அப்படின்றது தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இறைவனை தான் வந்து இங்க வந்து கங்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவைன் கிரேஸ், டிவைன் பியூரிட்டி. தென் ஃபைனல் லைன் வந்து காதல் வழி செய்து காக்கலும் ஆமை அப்படின்னா இந்த வழியில நம்ம போகும்போது நம்மளை வந்து இறைவன் வந்து அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பாரு. நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த வழியில பயணம் பண்றவங்கள இறைவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ப்ரொடெக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துருவாருன்னு அர்த்தம். இப்போ இன்னும் டீட்டெயில்டாக அந்த லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த காதல்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் மோஸ்ட் மிஸ்இன்டர்பிரட்டட் வேர்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டுன்னு சொல்லலாம். அன்புனா என்னன்னே வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அன்பை வந்து கிளியராக சொல்கிறேன். இங்கே எந்த மாதிரியான அன்பு வந்து இறைவனை வந்து மெல்ட் பண்ணும், எந்த மாதிரியான அன்பு இருந்தா போதும் இறைவனே நம்மளை தேடி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இறைவன் மேல வச்சிருக்கிற அன்பு அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றேன். நம்ம இறைவன் மேல வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தோம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் மேல ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா கடவுளை வந்து டிமாண்ட் பண்ணுவோம். நீ தான் எனக்கு தரணும், அவங்களுக்கு தான் தர்ற, எங்களுக்கு தர மாட்டியா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுவோம். ஏதோ கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்க மாதிரி, நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நான் பண்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட எதையுமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கேட்போம். ஏன் அவர் ஏன் நம்மளுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி தாட்லாம் இல்லை. ஆல்ரெடி அவர் நம்மளை படைச்சிருக்காரு. பட் அவர் எதுக்காக நம்மளுக்கு பண்ணணும், நம்மளுக்கு என்ன இதுல வந்து கேரண்டியில வந்து நம்ம வந்து கேட்குறோம், என்ன மாதிரியான உரிமையில வந்து இறைவன் கிட்ட வந்து நம்ம எதையுமே கேட்குறோம் அப்படின்றதுலாம் இருக்காது. நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்போம். ஸோ இது இது தாண்டி இறைவன் வந்து என்ன மாதிரி வந்து இறைவனை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, பயமும் வேண்டாம், தேவைன்னா மட்டும் வந்து கடவுள்கிட்ட கேட்குற மாதிரியான விஷயமும் வேண்டாம்.
இல்லை இறைவனே இல்லைன்னு சொல்றதையும் கூட நம்ம விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்கண்டிஷனலா இறைவனை வந்து விரும்ப ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட வந்து எதையுமே டிமாண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி இல்லாம, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, ஏன்னா இறைவன் தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிரும். இறைவன் வந்து இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு உள்ள இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். தெரியும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பயங்கரமான ஒரு அன்பு வந்து வரும். அந்த அன்பு வந்து எதையுமே எதிர்பார்க்காது. அது வந்து நம்மளுக்கு கஷ்டத்துலயும் நம்ம அதே மாரி தான் இறைவனோட அன்பா இருப்போம். நல்ல ரொம்ப சந்தோஷமான சிச்சுவேஷன்லயும் அதே அன்பு இருக்கும். லோன்லியா இருக்கும்போதும் அதே அன்பு இருக்கும். அமைதியா இருக்கும்போதும் அதே அன்பு இருக்கும். இல்ல நம்ம லைஃப் வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலைமைக்கு போகும்போது கூட இறைவன் மேல காட்டுற அன்பு வந்து குறையவே குறையாது. அதான் அன்கண்டிஷனல் அன்பு. 2வது எந்த விதமான டிமாண்டும் இல்லாம, இறைவனோட பிரசன்ஸ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வரும் நம்மளுக்கு. எப்பா நீ எனக்கு எதுவுமே குடுக்க வேணாம். நீ என் கூட இருக்கன்ற ஃபீல் எனக்கு இருந்தா போதும். அத மட்டும் எனக்கு பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஏங்குவோம் அந்த அன்புக்கு. ஒரு மதர் இருந்தா நம்ம எப்படி வந்து கம்ஃபர்டபுளா இருப்போம். அந்த சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ வயசானாலும் சரி, அம்மா இருந்தாங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசளவுல வந்து நம்ம நெனப்போம். அந்த மாதிரி வந்து இறைவன வந்து நம்ம வந்து நெனப்போம். நீ இருக்க அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறது. இது வந்து 2ண்ட் பாயிண்ட்டு. 3 பார்த்தீங்கன்னா, இறைவன் மேல உள்ள அன்பு மாறவே மாறாது. நம்ம மூடுக்கு ஏத்த மாரி, இல்ல நம்ம வேர்ல்டுலி டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஏத்த மாரி, இல்ல டைமுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு டைமும் வேற வேற மாதிரி. அப்படி கடவுள்ன்ற ஒருத்தரையே டோட்டலா மறக்கவும் மாட்டோம். அதே மாரி ரொம்ப டீப்பா வந்து அ ஒரு பெயின்ல வந்து கடவுள் மேல கோவப்படவும் மாட்டோம். இந்த மாரி இல்லாம, என்ன மாதிரி நம்ம வேல பார்த்துட்டு இருந்தாலும், இறைவன் மேல இருக்கக்கூடிய அன்பு வந்து ஒரே மாதிரி அப்படியே கான்ஸ்டன்ட்டா வந்து இருக்கும். தென் வந்து 4வது வந்து என்ன அப்படின்னா, அ உங்களோட உள்ள வந்து அந்த லவ் வந்து நீங்க வெளியில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கூட இல்ல. அத ரிச்சுவல்ஸ் மூலமா வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இல்ல வாரம் நான் கண்டிப்பா கோயிலுக்கு போய் ஆகணும். நான் கோயில்ல போய் இந்த இடத்துல இருந்தா தான் நான் வந்து கடவுள வந்து நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் வச்சுக்காம, உள்ளுக்குள்ள இன்னர் ஹார்ட்ல எப்பவுமே அந்த அன்ப வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களாம். அதே மாரி டோட்டலா சரண்டர் ஆறது. அ எனக்கு நீ இத குடுத்தா நான் உனக்கு வந்து உன்னைய நான் கும்பிடுவேன். எனக்கு நீ இத பண்ணீன்னா நான் வந்து உன்ன வந்து நான் வந்து நெனப்பேன். அப்படின்ற மாதிரிலாம் அத அவர்கிட்ட பார்கெயின் பண்ணாம, எல்லாத்தையும் உன்கிட்ட சரணடைஞ்சுட்டேன். என் வாழ்க்கையவே உன்கிட்ட நான் குடுத்துட்டேன். நீ பார்த்து எனக்கு என்ன பண்றியோ பண்ணிட்டு போ. எனக்கு நீ இருக்கிற அது போதும். அப்படின்ற மாதிரியான ஒரு அன்பு. தென் வந்து ஈகோ வந்து டோட்டலா மெல்ட் ஆயிரும். ஈகோ மெல்ட் ஆயி, நம்ம வேற, கடவுள் வேறன்ற மாதிரி தாட்டே போயிரும். நம்மளுக்குள்ள கடவுள் ஒண்ணோட ஒண்ணு கலந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். தென் வந்து அ ரிச்சுவல்ஸு, கோயிலுக்கு போறது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாலும், அது இல்லாட்டினாலுமே நீங்க வந்து அந்த இறை சிந்தனையோட இருப்பீங்க. நீங்களே வந்து நெனைக்க மாட்டீங்க. ஐயோ! நான் வந்து இந்த பூஜை பண்ண மறந்துட்டேன். இந்த பூஜை பண்ணலன்னா எனக்கு வந்து இறைவன வந்து என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்க வந்து வெளியில வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களு, அதே மாரி இப்போ ஒரு நல்ல நாளு எல்லாரும் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அன்னைக்கு நம்ம பண்ணாம விட்டுட்டோம். அப்ப நம்மளுக்கு வந்து கடவுளோட கனெக்ஷன் இல்ல. அப்படின்ற மாரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃபேட் ஆஃப் ஆயி, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நீங்க பூஜை பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, போலனாலும் சரி, எல்லாரும் பண்ற விஷயங்கள நீங்க பண்ணாம விட்டாலும், உங்களால வந்து இறைவன வந்து உள்ள வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த ரிச்சுவல டிபெண்ட் பண்ணி தான் உங்க பக்தி இருக்குன்றது மாதிரிலாம் இருக்காது. எப்பவுமே அந்த அன்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா இடத்துலயும் இறைவன பார்க்க ஆரம்பிப்பீங்க. மத்த மனுஷங்க கிட்டயும் சரி, நேச்சர், சிச்சுவேஷன்ஸு, ஆம் அ அனிமல்ஸு எல்லா இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து இருக்கிறத வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். தென் வந்து கம்பேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். எல்லாமே வந்து இறைவனோட அ அ இறைவனோட விஷயங்கள் தான் அப்படின்ற பிறகு, எல்லார் மேலயுமே வந்து நீங்க வந்து அந்த இரக்கத்தோடையும், அந்த கம்பேஷனோடையும் இருக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வந்து கடவுள் உண்மையிலே இருக்காரா? அது நம்ம தான் தப்பா நெனச்சுட்டு இருக்கோமா? நம்ம தான் வந்து ஏதோ ஒரு இமேஜினேஷன்ல இருக்கோமோ, நம்மளா ஏதாவது சூப்பர்ஸ்டிஷியஸா நெனச்சுட்டு இருக்கோமோ, அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிரும். போயி அப்படியே பயங்கரமான ஒரு ஃபெய்த். லாஜிக்கலா அந்த ஃபெய்த்த வந்து யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆனா, அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபெய்த் வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்து இருக்கும். அதே மாரி எத வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பீங்க. எத லூஸ் பண்ணாலும் ஓகே. என்ன மாதிரியான சஃபரிங் வந்தாலும் சரி, கடவுள் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் நடக்குது. நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஏன்னா இறைவன் இருக்காரு. எனக்குள்ள இருக்க இறைவன் வந்து எனக்கு வந்து துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, எத வேணா ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியம். தென் வந்து
அந்த பிளிஸ் வந்து உள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இறைவன் நம்ம கூட இருக்காருன்ற எண்ணத்துல என்ன மாதிரியான சூழ்நிலையிலையும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆனந்த உணர்வு வந்து எப்பவுமே உள்ள இருந்துட்டே இருக்கும். இதுதாங்க இறைவன் மேல நீங்க வந்து இறைவனை நீங்க வந்து விரும்புறீங்க, அந்த இறைவன் மேல அன்பா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் நடந்தா நீங்க இறைவன் மேல அன்போட இருக்கீங்க, அந்த அன்பு வழியில இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான அன்பு வழியில போகும்போது தான் இறைவன் வந்து மெல்ட் ஆவாரு. ஓகே, இது வந்து அன்போட ஒரு ஃபீச்சர் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்து நான் வரேன். இப்ப இது வந்து இறைவன் மேல காட்டுற அன்ப வந்து நம்ம அ டீட்டெயில்டா நம்ம பேசணும். இப்ப அடுத்து வந்து மனுஷங்க மேல இருக்கக்கூடிய அன்பு. ஏன்னா, இப்ப இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறாருன்னா, எல்லாருக்குள்ளயும் தான் இறைவன் இருக்காரு. அப்ப நான் இறைவன மட்டும் தான் பயங்கரமா நெனப்பேன். மத்தபடிலாம் மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க, மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள தப்பாவே பார்க்குறது. தனக்கு புடிச்சவங்கள நல்லா பார்ப்பாங்க. மத்த எல்லாரையுமே வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம, மனசளவுல நெனைக்கிறது, செய்றத விட்டுருங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லுவீங்க, "நாங்க என்ன போய் யாருக்காவது ஏதாவது இதாவா பண்ணோம்? நாங்க மனசுல தானே நெனைக்கிறோம். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு நெனைப்பீங்க. தாட்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல். தாட்ஸ் வந்து நீங்க ஆக்ஷன்ஸ் எப்படி பண்றீங்களோ, அதே மாதிரியா தாட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கர்மா ஜெனரேட் பண்ணும். தாட்ஸை இறைவன் விரும்பவே மாட்டாரு. ஏன்னா, உங்களோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. அதனால உங்களோட எண்ணங்கள் வந்து அவருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப அது வந்து அவர வந்து வேதனைப்படுத்தும். உங்களால வந்து இறைவனோட அந்த அந்த எப்படி சொல்றது? அந்த கனெக்ஷன வந்து ஃபீல் பண்ணி, டிவைன் எனர்ஜிய உங்களுக்குள்ள அவேக்கன் பண்ணி, உங்களோட லைஃப் பெட்டரா உங்களால மாத்திக்க முடியாது. உங்க தாட்ஸ் வந்து தப்பா இருந்தா. அப்ப மத்த சக மனுஷங்க கிட்ட நம்ம வந்து எப்படி வந்து அன்பு பாதையில வந்து நம்ம போணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். அத நான் வந்து 3ஆ பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்மளுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மனிதர்கள். நம்ம குடும்பமோ, இல்ல நம்ம ஃபேமிலியோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட்டா இருப்பாங்க. இல்ல திடீர்னு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவங்க கிட்ட நம்ம வந்து எப்படி வந்து அன்ப பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நானு. அவங்கள ஒரு சோலா தான் நீங்க பார்க்கணும். அது அது வந்து ஒரு மனுஷங்களா, அவங்களோட பாடி, அவங்க என்ன மாரி ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்டு, அவங்க படிச்சவங்களா, படிக்காதவங்களா, ரொம்ப பணக்காரங்களா, பணம் இல்லாதவங்களா, இந்த ரிலிஜியனா, அந்த கேஸ்ட்டா, அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம, பியூரா உங்களால சோலா அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நீங்க அன்பு பாதையில போறீங்க அப்படின்னு அர்த்தம். 2வது அ அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு மனசால நெனைக்கணும். அது வந்து ஒரு டெலிவரி பண்றவங்களா இருக்கலாம். இல்ல ஜஸ்ட் ரோட்ல நீங்க பார்க்குற ஒரு பெர்சனா இருக்கலாம். இல்ல ஜஸ்ட் நீங்க நியூஸ் பேப்பர்லயோ, சோசியல் மீடியாலயோ யாரோ ஒருத்தவங்கள பத்தி நீங்க பார்க்குறவங்களா இருக்கலாம். ஆனா, உங்க மனசு வந்து அவங்கள பிளெஸ் பண்ணிட்டு தான் இருக்கணுமே தவிர, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தென் 3வது அவங்கள அவங்க மேல வந்து ஒரு கம்பேஷன் வரணும். கம்பேஷன், எம்பத்தி, அதாவது அவங்களோட பெயின வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியணும். பாவம் அப்படின்ற மாதிரி நீங்க நெனச்சாலே போதும். அது தவிர வேற எதுவுமே நினைக்க வேண்டாம். அவங்க 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 கஷ்டம் வந்து நம்மளோட கஷ்டம் மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்றதோ, இல்ல அவங்க மேல ஒரு இரக்கப்படுறதோ இருந்ததுனாலே போதும். இந்த 2மே இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு எத வேணா பேசுறது, அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது. நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ இங்க சொல்லிட்டு இருக்கேன். 4வது வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம கைண்டா வந்து அவங்களால இருக்க முடியுதான்னு பாருங்க. அதாவது பேசுறதா இருக்கட்டும், ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில அவங்களோட வாழ்க்கைய வந்து தூக்கி விடுறதுக்கு, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நேச்சுரலா உங்களுக்குள்ள இருந்து அந்த கருணை வந்து ஃப்ளோ ஆகுதா? சம்மந்தம் இல்லாத நபர்கள், சரியா? நம்மளுக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லாத நபர்கள், நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, அவங்களுக்கு ஒண்ணு வார்த்தையால அவங்கள வந்து ஹீல் பண்றோம். அப்படி இல்லன்னா அவங்கள அப்லிஃப்ட் பண்றது. இல்ல அவங்கள வந்து பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறது. இந்த 3ம் நம்மளால பண்ண முடியுது. நேச்சுரலா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் நம்ம பண்ண வேண்டாம். நேச்சுரலா பண்ண முடியுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். தென் வந்து அ சுப்பீரியாரிட்டி, கம்பேர் பண்றது, இது 2மே இல்லாம இருக்கணும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட. அ நான் அவங்களோட பெருசுன்னு நெனைக்கிறது, நம்ம அவங்களோட சிறுசுன்னு நெனைக்க வேண்டாம். கம்பேரும் பண்ண வேண்டாம். அந்த மாரி நேச்சுரலா அவங்கள ஒரு சோலா பார்க்க முடியுதான்னு பாருங்க. தென் வந்து அ எந்த விதமான ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, பேட் பீப்பிள், சீட் பீப்பிள், இவங்க ஃபேக்கு, இவங்க என்ன இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்ற மாரிலாம் ஜட்ஜ்மென்ட் இல்லாம, ஜஸ்ட் இட்ஸ் அ ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி உங்களால வந்து லேபிள் பண்ணாம அவங்கள வந்து வந்து பார்க்க முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு கூட ஒரு நிமிஷம் உங்களால வந்து பிரேயர் பண்ண முடியும். பாருங்க, விக்டிம்ஸா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்கள நீங்க கிராஸ் பண்ணலாம். அவங்க எல்லாரையும் வந்து உங்களால வந்து மனசளவுல வந்து பிளெஸ் பண்ண முடியுதா? மனசார வந்து ப்ரே பண்ண முடியுதான்னு பாருங்க. அதே மாதிரி
தேவையில்லாத நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள பத்தி வந்து காசிப் பண்றது, சம்மந்தம் இல்லாத ஆட்கள் மேல தேவையே இல்லாம கோவப்படுறது, இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியால வந்து அவங்க பாப்புலரா இருப்பாங்க. அந்த பாப்புலரா இருக்கிறவங்க காரணமே இல்லாம அவங்க மேல யாருக்காவது எரிச்சல் வரும், கோவம் வரும். ஏன்னா அவங்களோட பாப்புலாரிட்டியே இரிட்டேட் பண்ணும். சம்மந்தமே இருக்காது. ஆனா எதுக்காகவாவது அவங்க மேல கோவப்படுறது, அவங்கள பத்தி தப்பா கமெண்ட் பண்றது, தப்பா காசிப் பண்றது, அவங்கள வந்து டார்கெட் பண்ணி எதையாவது பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்ப சோஷியல் மீடியால நெறைய நடக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து உண்மையிலேயே வந்து அந்த லவ் ஃபில்டு லைஃப்ல இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. அவங்க யாரோ ஒருத்தவங்க தானே அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். யாரோ ஒருத்தவங்கனாலும் அவங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு. எல்லாருமே இறைவனோட ஒரு பார்ட் தான். அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அவங்க மேல வந்து கோவம் வர்றதோ, இல்ல அவங்கள பத்தி தப்பா பேசுறதோ, இறைவன பேசுற மாதிரி அர்த்தம். தென் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்க வந்து ஒரு ரிலிஜியஸ் குரூப்பா இருக்கலாம், இல்ல ஒரு கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு கேஸ்ட் ஓரியன்டட் குரூப்பா இருக்கலாம், இல்ல எப்படிப்பட்ட ஏதாவது ஒரு குரூப்பா இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாம அவங்க மேல வெறுப்பு வருது. எனக்கு இவங்கள கண்டாலே பிடிக்காது, இந்த கேங் கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லாம, அந்த டைவர்சிட்டிய அக்செப்ட் பண்றது. எஸ், ஒவ்வொரு பீப்பிளும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கும். அவங்களுக்கு அவங்க பண்றது அவங்களுக்கு நியாயம். அது அவங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து அவங்க மேல தேவையில்லாத ஒரு வெறுப்ப வளர்த்துக்கிறது, அவங்க மேல வந்து தேவையில்லாத ஒரு அம் ஒரு இரிட்டேஷன் வந்து நம்மளா டெவலப் பண்ணிக்கிட்டு, அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாம, அந்த கலெக்டிவ் குரூப்பையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்றது, இல்லன்னா அவங்க வழியில போகாம இருக்கிறது. அந்த மாதிரியாவது மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லவ் ஃபில்டு லைஃப்ல இருக்கோம்னு அர்த்தம். தென் யாருன்னே தெரியாம நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது. பயங்கரமான வழியில. நம்ம தான் பண்றோம்னு கூட நம்ம தெரியாம, நம்ம அந்த ரெகக்னிஷன எதிர்பார்க்காம, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், இல்ல டொனேஷன் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல ரோட்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும். அத பத்தி ஒரு பெரிய நான் இத பண்ணிட்டேன் அப்படின்னு கூட நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காம, நம்ம ஐடென்டிட்டி கூட இல்லாம நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு லவ் ஃபில்டு லைஃப். அதே சமயம், இப்ப நான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் வந்து குரூப்ல போடுங்க, ஃபோட்டோ எடுத்து அப்படின்னு. அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பயர் பண்றதுக்காக. எஸ், இப்படியும் ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லி மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ணி, மத்தவங்களையும் அத வழிக்குள்ள கொண்டு போறதுக்காக தான் நான் வந்து ஃபுட் சேரிட்டி பண்ற ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் போடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ரெகக்னிஷனோ, இல்ல நம்ம ஒரு கிரெடிட்டோ எதிர்பார்த்து நம்ம பண்றது கிடையாது. ஆ தென் வந்து ஜஸ்டிஸ்ன்னு வரும்போது, அதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்காக நம்ம நின்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இறைவனோட ரொம்ப கலந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்து நம்ம போறதுக்கான அறிகுறி அதுதான். ஓகேங்களா? எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து ஒரு அவமானம் நடக்குது, ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னா, அந்த இடத்துல நம்ம வாய்ஸ் குடுத்தோம்னாலே, அ காட் வந்து நம்மள வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் சமத்துவம். சமத்துவம்னா எல்லாரையுமே ஈக்குவலா நினைக்கிறது. எல்லாரையுமே அவங்க என்ன மாதிரியான ஆட்களா இருந்தாலும் சரி, அப்பியரன்ஸா இருக்கட்டும், ரேஸா இருக்கட்டும், ஸ்டேட்டஸா இருக்கட்டும், பிலீஃப்ஸா இருக்கட்டும், ரிலிஜியனா இருக்கட்டும், என்ன மாரி இருந்தாலும் எல்லாருமே இறைவன் தான். எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காங்கன்னு நெனச்சு எல்லாரையுமே ரெஸ்பெக்ட்டோட, டிக்னிட்டி அந்த டிக்னிட்டியோடையும், அந்த கைண்ட்னஸோடையும் நம்ம ட்ரீட் பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அந்த அன்பு காட்டுறதுல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம அந்த பாத்வேல போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். இப்ப நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த லவ்வோட டெஃபினிஷன். நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் டூ ஒன்ஸ் அவங்க கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பரா வந்து அந்த லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, அந்த லவ் ஃபில்டு லைஃப் எப்படி வாழணும் அப்படின்றத இங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து யார் மேலயுமே ஓவரா அட்டாச்டா இருக்கிறது, ஓவரா பொசசிவா இருக்கிறது, ஓவரா வந்து அவங்க அவங்க பண்றதுக்கு வந்து நெகட்டிவா ரியாக்ட் பண்றது, அந்த மாதிரி இல்லாம எமோஷனலா வந்து ஸ்டேபிளா நம்ம இருந்து ஒரு அன்ப காட்டுறோம்னா, அதுதான் வந்து இறைவன் விரும்பக்கூடிய ஒரு அன்பு. 2வது வந்து அவங்களோட பழைய மிஸ்டேக்ஸு, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு, அத நெனச்சு நெனச்சு வெறுப்பாயி அவங்கள ஹர்ட் பண்றது, அவங்கள வந்து இன்சல்ட் பண்றது, அவங்க கிட்ட அத சொல்லி சொல்லி காட்டுறது, இந்த மாதிரிலாம் இல்லாம, அந்த ஃபர்கிவ் பண்ணிட்டு, அத பத்தின பேச்சே எடுக்காம நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒண்ணு அவங்களோட இருக்க முடியாது அப்டின்னா, விலகி இருக்கணும். இல்ல சேர்ந்து இருக்கிறோம் அப்டின்னா, அத வந்து திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணிட்டு, அத வந்து திரும்பி திரும்பி சொல்லி காட்டாம, ஒரு லைஃப வந்து எடுத்துட்டு போறது. அதுதான் ஃபர்கிவிங். ஃபர்கிவ் பண்ணிட்டு நம்ம பாட்டு போறது.
அதே சமயம் திரும்பி அவங்க ஹர்ட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து விடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பவுண்டரிய செட் பண்ணிட்டு, கிரட்ஜ மட்டும் ஹோல்ட் பண்ணிக்காம, அந்த வெறுப்ப நம்மளா எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறது. அப்படி இருக்கிறது தான் அந்த லவ் ஃபில்டு லைஃப்ன்னு அர்த்தம். தென் வந்து ஒருத்தவங்கள வந்து நல்லா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா, அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து சஃபகேட் ஆகுற அளவுக்கு, அவங்களோட என்டையர் விஷயங்களையும், "நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் நடக்கணும், நீ இங்க தான் போணும், இங்க தான் வரணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணாம, முடிஞ்சா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இல்ல அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம நம்ம வந்து விலகி நின்று அதுக்கு வந்து பிளஸ் பண்ணிட்டு இருக்கணும். தென் வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது. குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வராது. ஆனா, அவங்களுக்கு வேற ஏதாவது நல்ல திறமை இருக்கும். அதே மாரி இப்ப நம்மளோட ஸ்பவுஸ் நம்மள மாதிரியே விஷனோட, ஆம்பிஷனோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட விஷன், ஆம்பிஷன் வேற மாதிரி இருக்கும். வீட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்கும். யூனிக் சாய்ஸஸ் இருக்கும். அவங்களோட டைமிங் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள நீ வந்தா தான் நீ கரெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஒரு லவ் ஃபில்டு லைஃப் கிடையாது. அவங்க இண்டிவிஜுவாலிட்டிய நம்ம வந்து அழிக்கிறோம்னு அர்த்தம். தென் வந்து ஹானஸ்ட் அண்ட் ஜென்டில் கம்யூனிகேஷன். அதாவது யார்கிட்டயுமே வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாம, காயப்படுத்தாம ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்றது. அதே மாரி பொய்யா நடக்காம இருக்கிறது. மனசுக்குள்ள எதையாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு, வெளியில ஒரு மாதிரி பிஹேவ் பண்றது. இதெல்லாம் வந்து நாள பின்ன தெரியும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வர மாதிரியான விஷயங்கள். அந்த அன்பையே வந்து அது வந்து கெடுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு நம்ம நம்ம குடும்பத்திலே காம்படிட்டர் மாரி யாராவது இருப்பாங்க. அவங்க வந்து வின் பண்ணும்போது உண்மையா மனசார வந்து அத செலிப்ரேட் பண்ணணும். ஈகோ இல்லாம, பொறாமை இல்லாம, ஒரு வெறுப்பு இல்லாம, ஃப்ரம் த ஹார்ட் வந்து நம்மளால வந்து அவங்கள வந்து அவங்களோட குரோத்த வந்து செலிப்ரேட் பண்றது. அதே மாரி மத்தவங்க வந்து இப்ப நம்ம வீட்ல உள்ளவங்க நம்ம நெனச்ச மாதிரியான குரோத்த வந்து பார்க்கல. இப்ப நம்ம பிள்ளை வந்து நம்ம நெனச்ச மாதிரி ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்ல அவங்க படிச்சு பாஸ் பண்ணல அப்டின்னா, நம்ம ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்து அவங்க ஜர்னில போக வைக்கணுமே தவிர, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி, அவங்கள லோவா ஃபீல் பண்ண வச்சு, அவங்கள ஹர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும். அதுக்கடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம அன்ப வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குக்கிங் மூலமா, இல்ல நம்ம அவங்க சொல்றத கேட்கறது மூலமா, இல்ல ஏதோ ஒரு அன்பான வார்த்தைகள் மூலமா, இல்ல சின்ன சின்ன பிரசன்ட் மூலமா, இல்ல அப்ரிசியேஷன் மூலமா, இல்ல பாராட்டுறது மூலமா ஏதாவது ஒரு வகையில எல்லார்கிட்டயுமே வந்து நம்ம அந்த அன்ப வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கடுத்து அ ஒருத்தவங்களோட பெயின வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. அவங்களுக்கு குயிக்கா அட்வைஸ் பண்ணாம, அவங்கள வந்து லோவா ஃபீல் பண்ண வைக்காம, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாம, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்து, அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறத செய்யணும். லிசன் பண்றதே நெறைய பேர் நம்ம இப்ப பண்ண மாட்டோம். தென் அமைதியா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் பெர்சனா இருக்கிறது. அந்த பெயின வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கன்சோலிங் பெர்சனா மட்டும் நம்ம இருக்கிறது. அண்ட் வந்து அவங்கள வந்து உங்க ஐடென்டிட்டியா மாத்துறது. அதாவது இப்ப நான் இன்னாருடைய மனைவி, நான் இன்னாருடைய அம்மா, நான் இன்னாருடைய கணவன், நான் இன்னோருடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டிய வச்சுட்டு, அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க எல்லாரும் இருக்கணும். என்னோட பிள்ளை அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் அப்படின்னா, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஐடென்டிட்டிய கீப் அப் பண்றதுக்காக அவங்கள வந்து போட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது. தென் வந்து அ பதிலுக்கு நம்ம எப்படி விரும்புறோமோ, அதே மாரி பதிலுக்கு அவங்க விரும்பலன்னா, அத வச்சு அவங்கள காயப்படுத்துறது. "நான் உனக்கு இவ்ளோ பண்ணேன்ல, ஆனா நீ எனக்கு பண்ணியா?" அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது. தென் வந்து அ அவங்களோட குரோத்துக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம, எந்த அளவுக்கு வந்து அவங்க குரோத்துக்கு வந்து எந்த விதமான அ இடைஞ்சலும் இல்லாம, சில நேரம் நம்ம விலகி இருந்தா தான் அவங்க வந்து நல்லா வளருவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து, நம்ம விலகி இருந்து அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு நெனைக்கிறது. அதுக்கடுத்து உங்களோட பிரசன்ஸ் இருந்தாலே போதும் அவங்களுக்கு. ரொம்ப அவங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, நீங்க ஜஸ்ட் எந்த விதமான தொந்தரவும் அவங்களுக்கு பண்ணாம, உங்களோட பிரசன்ஸ மட்டும் நீங்க வந்து அங்க வந்து மெயின்டெயின் பண்றது. தென் வந்து அந்த அன்ப வந்து ம் காட்டுறதுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கணும். "பாரு நான் உனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டாம, ரொம்ப சைலன்ட்டா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, ஒரு கிரேஸோடையும், ஒரு ஹம்பிள்னஸோடையும் அந்த அன்ப வந்து நம்ம காட்டுறது. தென் வந்து யாரையுமே வந்து உங்களோட பொசஷனு, உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நினைக்காம, இந்த உயிர், இந்த ஆத்மாவ வந்து என்கிட்ட இறைவன் குடுத்துருக்காருன்னா, என்கிட்ட இருந்து இறைவன் வந்து அந்த ஆத்மாவ பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக எனக்கு குடுத்துருக்காரு.
அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஆத்மாக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் குடுக்காம, எந்த விதத்திலயும் அந்த ஆத்மாவ காயப்படுத்தாம, அது அதுவா வந்து அப்படியே ஃப்ளரிஷ் ஆயி, அது ஒரு பெஸ்ட் பெர்சனாலிட்டியா மாறுறதுக்கு என்னால என்ன முடியுமோ பண்ணுவேன். பண்ணாமலும் இருப்பேன். 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பண்ணுவேன்னா, ஆக்டிவா, பாசிட்டிவா ஏதாவது பண்றது. பண்ணாம இருப்பேன்னா, நெகட்டிவா நான் எதுவும் இம்பாக்ட் பண்ணாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே கவலைப்படுவேன். சின்ன குழந்தைங்கள பார்க்கும்போது, இப்ப ஒரு குழந்தை இப்ப என்னோட தங்கச்சி குழந்தை எங்க எங்க கூட தான் இருக்கா. என் தங்கச்சியும், தங்கச்சி குழந்தையும் ஒரு டெம்பரரியா இப்ப எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது, அந்த குழந்தைக்கு 5 வயசு. எப்பவுமே அந்த குழந்தைய பார்க்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும்னா, எந்த விதத்திலயும் இந்த குழந்தையோட பெர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகுற மாரி நான் நடந்துக்கவே கூடாது. என்னோட ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து இந்த குழந்தைங்க மேல வந்து விழுந்து, அந்த குழந்தையோட பெர்சனாலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆயிறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தை வந்து அதோட பெஸ்ட் பெர்சனாலிட்டியா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபியரோடவே தான் நான் நடந்துப்பேன். ஏன்னா, அ அந்த அளவுக்கு பெரியவங்க வந்து குழந்தைங்களோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுக்குறாங்க. பெரியவங்களோட கோவம், பெரியவங்களோட கெட்ட குணங்கள், பெரியவங்களோட டாமினேஷனு, அந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அந்த குழந்தை பார்த்து, பார்த்து வந்து அதோட பெர்சனாலிட்டிய மாத்திக்குது. ஏன்னா, நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு பெர்சனாலிட்டியா வளர்ந்திருக்கும்போது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியர், ஆங்சைட்டி, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய லோ கான்ஃபிடன்ஸ், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்னெல்லாம் வந்து தப்பான, நெகட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும், நம்ம வீட்ல நம்ம எந்த பெரியவங்கள பார்த்து வளர்ந்தோமோ, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஆனா, அது ஃபீல் ஆகும்போது எல்லாமே கடந்து போயிருக்கும். நெறைய விஷயங்கள் அதனால நம்ம வந்து லாஸ் அனுபவிச்சிருப்போம். நெறைய விஷயங்கள நம்ம லூஸ் பண்ணியிருப்போம். நெறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணாம விட்டுருப்போம். அப்புறம் தான் காலம் கடந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஓ! நம்ம வளர்ந்த விதம், நம்ம வீட்ல உள்ள பெரியவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அத நான் ஃபீல் பண்ணனால நான் எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துப்பேன். எந்த விதத்திலயும் அது குழந்தை ஒரு க்ளே மாரி இருக்கு. அந்த க்ளேய வந்து அ என்னோட நெகட்டிவான திங்ஸோ, அது எதுவுமே வந்து அந்த க்ளேய வந்து செதுக்கு அவ அவ அவள செதுக்கிட்டு இருக்கா அந்த பாப்பா. அவளோட லைஃப்ப வந்து எல்லா விஷயத்தையும் அவ பார்த்து, பார்த்து அவளே அந்த சிலையா செதுக்கிட்டு இருக்கும்போது, அந்த சிலையில எந்த விதமான ஒரு ஒரு மோசமான ஒரு தப்பான ஒரு ஷேப் வந்து வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து, பார்த்து நான் வந்து நடந்துப்பேன். அந்த மாரி நம்ம எல்லார்கிட்டயுமே நடந்துக்கணும். யாரோட லைஃப்லயும் நம்மளால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட்டே ஆயிருக்கக்கூடாது. பிகாஸ் அவங்க எல்லாருமே கடவுள் வந்து நம்மகிட்ட வந்து அனுப்பியிருக்காரு. கடவுள் வந்து "நீ உன்கிட்ட இருந்தா இந்த சோல் வந்து நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம நடந்துக்கிட்டோம்னா, நம்ம உண்மையிலே இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லவ் ஃபில்டு லைஃப்ல இருக்கோம்னு அர்த்தம். இப்ப அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆம் நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து பெயின் காஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து நெறைய டேமேஜ் காஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு நெறைய வந்து ஒரு வூண்ட குடுத்துருக்க நபர்கள், அவங்க கிட்ட நம்ம வந்து எப்படி வந்து அந்த அன்ப வந்து அ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் சொல்லியிருந்த எல்லாத்தையும் விட இறைவன் வந்து எத வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தான். ஏன்னா இது எல்லாராலயும் பண்ண முடியாது. எல்லாரும் இதுல வந்து மேக்ஸிமம் பீப்பிள் இதுல தோத்து போயிருவாங்க. ஒன்லி அந்த சோல வந்து உணர்ந்தவங்க, சோல் அவேக்கன் ஆனவங்க, இல்லன்னா நேச்சுரலாவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அன்போட மட்டும் தான் வாழ தெரியும். அன்பு இல்லாம யார் மேலயும் வந்து அந்த கருணை இல்லாம இருக்கக்கூடாதுன்றத ஒரு ஸ்ட்ராங் பிரின்சிபலா சின்ன வயசுலருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களால மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். ஆனா, நீங்க இறைவன சீக்கிரமா ரீச் பண்ணணும். இறைவன வந்து உங்க லைஃப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து உங்க லைஃப்ப டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த லவ்வ வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஹர்ட் பண்ணவங்க, நம்மள கஷ்டப்படுத்துனவங்க, நம்மளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணவங்க, இல்ல நம்மள தப்பா புரிஞ்சுட்டு நம்மளுக்கு நெறைய காயம் ஏற்படுத்துனவங்க, இல்ல நம்மளோட லைஃப்பையே ஒரு ட்ராஜிக்கா மாத்துனவங்க. இவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? இது வந்து என்ன அப்டின்னா, இவங்க கிட்ட வந்து திரும்பி திரும்பி போயி, பழையபடியான வாழ்க்கையவே வாழ்ந்து, அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் அத வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணுன்றது இறைவன் சொல்லல. ஓகேங்களா? கம்பேஷனோட இருக்கணும். அவங்க மேல வந்து ஒரு வெறுப்பு, அவங்க மேல ஒரு விரோதம், அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்கிறது, இந்த மாதிரி இல்லாம, அவங்கள மன்னிச்சுட்டு, அவங்க நம்ம லைஃப்ல வந்து பண்ண எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணிட்டு, அதே சமயம் நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணி வாழ தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து இங்க வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்கிவ்னெஸ். அதாவது அவங்க வந்து நம்மகிட்ட வந்து அப்பாலஜி கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பண்ண தவற புரிஞ்சு நம்மகிட்ட வந்து, "ஆமா நான் உன் லைஃப்ல நான் இத பண்ணிட்டேன். சாரி" அப்படின்னு சொல்லணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. யூசுவலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது அவங்களுக்கு அத புரிய வைக்கணும். "நீ பண்ணது பெரிய தப்புன்னு புரிய வச்சு, நீ வந்து மன்னிப்பு கேட்கிற மாரி நான் உன்னைய பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி பிடிச்சு அலைவாங்க. அப்படியெல்லாம் பண்ணாம, சைலன்ட்டா இறைவனும் நீங்களும் சேர்ந்து, "நான் அவங்கள மன்னிச்சுடுறேன்.
அவங்க எனக்கு நெறைய பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்கள மன்னிச்சு விடுறது எனக்கு பெட்டர்ன்னு தோணுது. அதனால நான் மனசளவுல நான் மன்னிச்சிடுறேன். அ இனிமே வந்து நான் அந்த கிரட்ஜஸ வந்து நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். அத ஹோல்ட் பண்றனால எனக்கும் தான் பெயின் அதிகமா இருக்கு. மேபி அவங்களுக்கும் அது வந்து அம் கெட்டதா தான் போய் முடியும். அவ்வளதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மன்னிச்சு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறது. இது வந்து இந்த ஃபர்கிவ்னஸ் வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபர்கிவ்னஸ் வந்து போய் திரும்பி அவங்களோட பழையபடி நல்லா பேசி, நல்லா பழகி, திரும்பி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹர்ட் காஸ் பண்ற மாதிரி கொண்டு வரத நான் இங்க மீன் பண்ணல. நீங்க விலகியே இருக்கலாம். நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி திரும்பி வந்து அவங்க எந்த விதமான காயமும் உங்களுக்கு ஏற்படுத்தாதபடி நீங்க இருந்துக்கலாம். சேம் டைமு அந்த பாஸ்ட்ட நெனச்சு நம்ம மனசுக்குள்ள கிரட்ஜ டெவலப் பண்றது, கோவத்த டெவலப் பண்றது, அது எப்படியாவது அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது, அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்கிறது, அவங்கள எதையாவது பண்ணணும்னு நெனைக்கிறது. இதுதான் இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவன் எதிர்பார்க்கிறார். தென் வந்து 2வது வந்து அ எல்லாத்தையும் திரும்பி ரீப்ளே பண்ணாம இருக்கிறது. ரீப்ளே பண்ணி அத நெனச்சு பார்த்து அந்த வந்து அந்த பாஸ்ட் பெயின வச்சு அந்த கிரட்ஜ டெவலப் பண்ணாம இருக்கிறது. அதுதான் அந்த ஃபர்கிவ்னஸ்லயே நான் சொல்லிட்டேன். தென் அவங்களையும் ஒரு சோலா நம்ம பார்க்கணும். அவ்வளதான். இவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளதான். இன்னும் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்குலாம் இன்னும் நெறைய பர்த் தேவைப்படுது போல இருக்கு. நம்மளும் மேபி முன்னாடி பர்த்ல இந்த மாதிரி இருந்து தான் இப்ப வந்திருப்போம். அப்படின்னு சொல்லி முடிஞ்சு, அவங்கள ஒரு சோலா மட்டும் பார்த்துட்டு, அது வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அப்படின்ற மாரி நெனச்சு அத வந்து தூக்கி போட்டுட்டு போயிறணும். அதே மாரி தள்ளியே இருந்துட்டு, அந்த அன்பு வந்து குறையாம நம்ம பார்த்துக்கணும். அவ்வளதான். நான் தள்ளி இருந்து உன் மேல அன்பு காட்டுறேன். அன்கண்டிஷனலா வந்து என்னால உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்றேன். நீ நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறேன். என் சைட்லருந்து எனக்கு ஏதாவது அ உனக்கு வந்து ஏதாவது என்கிட்ட இருந்து வேணும்னா நான் அத பண்றேன். ஆனா நான் ஹர்ட் ஆகாத லெவல்ல மட்டும் நான் தள்ளி நின்னுட்டு பண்றேன். அப்படின்ற மாதிரியான ஒரு அன்ப வந்து மெயின்டெயின் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வில் பவர் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த லவ் ஃபில்டு லைஃப்ல இருக்கோம்னு அர்த்தம். அதே மாரி யார்கிட்டயும் போயி அவங்களால நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இவங்களால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி அத பேசுறது நம்ம ஆறுதலுக்காக. அவங்கள பத்தி தப்பா பேசுறது, இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்து அவங்கள பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு, அதையே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது மூலமா வந்து ஏதோ ஒரு ஆறுதல தேடுறது. அது பண்ணாம இருக்கணும். தென் வந்து அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளெஸ் பண்ணணும். நல்லா இருங்க. அ என்னோட வருத்தம்லாம் வந்து உங்கள பாதிச்சிடக்கூடாது. நீங்க பாட்டுக்கு நல்லா இருங்க. சீக்கிரமா நீங்க உங்க தப்பெல்லாம் புரிஞ்சு ரியலைஸ் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்றது. அதே மாரி அ பவுண்டரீஸ் இது பண்ணாலும், எப்ப சிச்சுவேஷன் வந்தாலும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, தயங்காம ஹெல்ப் பண்ணிறது. தயங்காம சப்போர்ட் பண்ணிறது. ஆனா எமோஷனலா வந்து அட்டாச்மென்ட் ஆகாம, எமோஷனலி டிட்டாச்டாவும் இருந்து, கம்பேஷனோட இருக்கிறது அவங்க மேல. அதே மாரி அவங்க நம்மள புரிஞ்சே ஆகணும். நம்ம கரெக்ட்டு தான். நம்ம மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணுன்ட்டு ஒரு வெறித்தனமா நம்ம சுத்துவோம்ல. அந்த மாதிரி இல்லாம, "நீ என்னைய புரிஞ்சுக்கலனாலும் பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அவ்வளதான் உனக்கு தெரிஞ்சது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த நீட் டூ பி அண்டர்ஸ்டுட் என்னைய வந்து நீ புரிஞ்சாகணுன்ற அந்த நீட வந்து அப்படியே விட்டு குடுத்துறது. போ அந்த அந்த வேலையெல்லாம் இப்ப எனக்கு தேவையில்ல. இறைவன் இருக்காரு. இறைவனுக்கு தெரியும் உனக்கு புரிய வைக்கணும்னு இருந்தா அவருக்கு புரிய வச்சுருவாரு அப்படின்னு சொல்றது. தென் இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமானது, அவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தின எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கர்மா தான் நம்ம நெனச்சுக்கணும். அப்படி நெனைக்க ஆரம்பிச்சனாலே அந்த பெர்சன் வந்து ஒரு பப்பட் மாரி தெரிவாரு நம்மளுக்கு. பெர்சன் வந்து ஒரு பொம்மை மாரி தெரிவாங்க. ஒரு உயிர் இல்லாத ஒரு பொம்மை. நம்ம கர்மா தான் நம்ம நெகட்டிவ் கர்மா தான் ஆக்டிவேட் ஆயி அவங்க மூலமா வந்து நம்மளுக்கு எல்லா பாதிப்பையும் குடுத்துருக்கு அப்படின்னு நெனச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஓகே இது மூலமா நம்ம கர்மா கழிஞ்சிருச்சுன்னு நம்ம நெனச்சுட்டு போயிருவோம். நான் எப்பவுமே அந்த மாதிரி ஆங்கிள்ல தான் பார்ப்பேன். எனக்கு வந்து யார் மூலமாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் திங்ஸ் நடக்கும்போது, உடனே வந்து நான் ஒர்க் பண்றது, நான் இது மாரி எப்பயோ, எந்த காலத்திலயோ பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இல்ல என்னோட ஆன்செஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது வந்து நான் பண்ற நல்ல விஷயங்கள தாண்டி இந்த கர்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால, இவங்க மூலமா வந்து இந்த கர்மாவ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லி நான் நெனச்ச உடனே எனக்கு கம்ப்ளீட்டா அந்த பெர்சன் மேல இருக்கக்கூடிய வருத்தம், கோவம் எல்லாமே போயிடும். எல்லாமே போயிட்டு, இட் இஸ் மை கர்மா. என் கர்மா இப்ப பியூரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நெனைச்ச உடனே எனக்கு டோட்டலா அந்த கிரட்ஜு, அந்த வெறுப்பு, அந்த கோவம், வருத்தம் எல்லாமே வந்து வேனிஷ் ஆயிரும். இதத்தான் நான் எல்லாருக்குமே நான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஈஸியா அந்த வெறுப்புலருந்து நம்ம வெளில வந்துரலாம். அதே மாரி மத்தவங்க கிட்ட "நீ என்னைய இப்படி பேசிட்டீல, உன் முன்னாடி நான் என்னைய ப்ரூவ் பண்ணியே ஆவேன். உனக்கு நான் யாருன்னு காட்டியே ஆவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்றது. அத வந்து இதுக்காக தான் நான் அந்த வேலைக்கு வரணும்னு நெனைக்கிறேன். இதுக்காக தான் நான் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நெனைக்கிறேன். இவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நான் நின்டு இவங்க எல்லார் மூஞ்சிலயும் கரிய பூசணும் அப்படின்ற மாரிலாம் பேசுவோம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாரி சினிமாலலாம் நம்மள நெறைய காட்டி நம்மள வந்து அதே மாதிரியே என்கரேஜ் பண்ணி ஒரு பெர்சனாலிட்டியா மாத்த ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி யார்கிட்டயும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பாத்வே தனி, அவங்க பாத்வே தனி. நம்மளோட கர்மானாலயோ, இல்லன்னா இக்னரன்ஸ்னாலயோ நம்ம அத அட்ராக்ட் பண்ணியிருப்போம். அத நம்ம புரிஞ்சு நம்ம வந்து
அது எல்லாத்தையும் வந்து விட்டு விலகி, அதே சமயம் அந்த கிரட்ஜ், அந்த நெகட்டிவிட்டீஸ ஹோல்ட் பண்ணாம இருந்தா, நம்ம லைஃப இறைவன் வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போவாரு. அது வந்து இவென்ச்சுவலி கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரான லைஃபா தான் இருக்கும். நம்மள பார்த்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்மள பார்த்து அவங்க வந்து, நம்ம இப்படி அவ அழிஞ்சு போவான்னு நெனச்சோம். அவ இப்படி ஆயிட்டாளேன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம பாசிட்டிவ் இம்பாக்ட் குடுப்போம். அவங்க தவற வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி, அவங்களும் நம்ம மேல அன்பு பாராட்டி, அவங்க நம்மள மாதிரி மாறணும். இல்லன்னா, அவங்க நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படணும்னு நெனப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா தான் மாறும் நம்மளோட குரோத் வந்து. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப பெரிய காயம் ஏற்படுத்தி, அந்த காயத்தினால நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க மேல ரொம்ப கிராட்டிட்யூட் ஆயிருவோம். உங்களால தான் வந்து என்னால வந்து இந்த லெவலுக்கு வர முடிஞ்சுச்சு. அதனால இவங்கள வந்து என்னைக்குமே நம்ம வந்து நல்லதா தான் நெனைக்கணும்னு சொல்லி நம்ம எண்ணமே மாறிரும் அவங்க மேல. ஸோ அது வந்து ஒரு விதமான ஒரு கிராட்டிட்யூட் டெவலப் ஆச்சு அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நெனச்சா உங்களால தாராளமா வந்து ஃபாலோ பண்ண முடியும். அவ்ளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஆனா இறைவன் வந்து இத ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய அன்பு. ஸோ எந்த மாதிரியான அன்பெல்லாம் வந்து இறைவன் விரும்புவாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப அந்த அகைன் அந்த சாங்க வந்து அ கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லிடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல காதல் பலி செய்த கண்ணுதல் அண்ணலைன்றதுல, நீ வந்து அப்படியே அந்த அன்பு பாராட்டி, அந்த அன்போட வந்து அ அழகான கண்ணு இருக்கக்கூடிய இறைவன அப்ரோச் பண்ணீனா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைன். அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல வந்து திருமூலர் வந்து அழகான கண் இருக்கக்கூடிய இறைவன் ஏன் சொல்லியிருக்காருன்னா, இறைவனோட கண்ணு வந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நம்மளுக்கு மீன் பண்றாரு. ஸோ நீ வந்து ரொம்ப அன்பான ஒரு பெர்சனா இருந்தீன்னா, நீ இறைவன பார்க்கணும்னு கூட இல்ல. அவரு உன்ன பார்த்துக்கிட்டு தான் இருந்தா, அவரு உன்ன அட்ராக்ட் பண்ணுவாரு. "அப்பா நீ தான்ப்பா எனக்கு வேணும். நீ வா. உன்ன நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து உன்ன வந்து அட்ராக்ட் பண்ணி, உன்ன வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீ பண்ற எல்லாத்தையுமே பார்த்து, உன் மேல கருணைய வந்து காட்டுவாராம். அதே மாரி இறைவனுக்கு வந்து 3 கண்ணு இருக்கு. ஸோ அவரு வந்து சிவன கும்பிடுறவருன்றனால, அவர் வந்து சிவன வச்சு சொல்லியிருக்காரு. லெஃப்ட், ரைட், தேர்ட் ஐ. ஸோ லெஃப்ட் ஐ வந்து எப்படி இருக்கும்னா, அப்படி கம்பேஷனேட்டா இருக்குமாம். அப்படி நம்ம மேல வந்து அப்படி ஒரு ரொம்ப கருணையோட இறைவன் இருப்பாரு. இன்னொரு ரைட் ஐ வந்து சன்னுன்னு சொல்றாங்க. ஸோ ரைட் ஐ வந்து என்ன பண்ணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயத்தையும் அழிக்குமாம். ஃபயரியா இருக்குமாம். அப்ப நீ ஒரு அன்பு கலந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டன்னா, இறைவன் வந்து உன் பக்கம் வந்து கருணையும் குடுப்பாரு. உன்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இம்ப்யூரிட்டீஸ் மனுஷங்கன்னா இம்ப்யூரிட்டீஸ் இல்லாம இருக்கவே மாட்டோம். மனுஷங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறை எல்லாத்தையும் அவரே சரி பண்ணுவாராம். இந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்ல ஒரு பையனா இருக்கா, நல்ல பொண்ணா இருக்கா, எப்படி இவ்ளோ அன்பா இருக்கா எல்லார் மேலயும். இந்த பொண்ண நான் பார்த்துக்கிறேன். இந்த பையன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இறங்கி வந்து அவரோட பார்வை வந்து நம்ம மேல செலுத்துவாராம். ஸோ லெஃப்ட் ஐ, ரைட் ஐ சொல்லிட்டேன். தேர்ட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர் அவேர்னஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அதாவது அந்த சோல் அவேக்கனிங் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. "நீ யாருன்றத உணரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லி இறைவன் மென்டரா மாறிருவாராம். அந்த தேர்ட் ஐய அவர் நம்ம மேல வைக்கும்போது, இறைவன் நம்மளுக்குள்ள குருவா வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நெறைய பேரோட லைஃப்ல யாரும் சொல்லாம அவங்களாவே உள்ள இருந்து உணர்றாங்க தெரியுமா? அவங்களாவே உள்ள இருந்து இல்ல அ எனக்குள்ள இறைவன் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு, தானா வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வந்து அந்த லவ்விங்கா, கம்பேஷனேட்டோட, அந்த எம்பத்தியோட, ரொம்ப கருணையோட இருக்கிற ஆளுங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாம கூட இருக்கும். இல்ல கடவுளே இல்லன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா, அவங்கள இறைவன் விடாம புடிச்சுப்பாரு. அதுதான் அந்த செகண்ட் லைன்ல வந்து காதல் வழி செய்து கண்ணுற நோக்கினீர். அதாவது நீ வந்து அன்பான அன்பான வழியில போய், இந்த அன்போட இருக்கக்கூடிய வாழ்க்கையில நீ வந்து உன்னோட கண்ணால வந்து இறைவன பார்த்தீனா அப்படின்றது. இப்ப இங்க நம்ம கண்ண சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து பொய் இல்லாம இருக்கும்போது தான் நம்மளால ஒருத்தர வந்து அடிச்சு கண்ணோட கண்ணு பார்க்க முடியும். நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, நம்மளால வந்து ஐஸ் டூ ஐஸ் மீட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்கள நம்மளுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐ டூ ஐ கான்டாக்ட்ட நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அதே மாரி நம்மளுக்குள்ள வந்து ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு வகையில லோவா ஃபீல் பண்ணோம். நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் நம்மளால ஐ டூ ஐ மீட் பண்ணவே முடியாது. அதே சமயம் நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாவும், ரொம்ப ஹானஸ்ட்டாவும் இருக்கும்போது, யாரையுமே வந்து நம்ம கண்ணோட கண்ணு தான் பார்ப்போம். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெர்சனாலிட்டில ஒரு குவாலிட்டியா வச்சிருக்காங்க. யார்கிட்டயுமே நீங்க வந்து அவங்களுக்கு வந்து உங்கள பத்தி புரிய வைக்கணும். உங்கள பத்தி ஒரு நல்ல விதமா நெனைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அவங்க கண்ண பார்த்து பேசுங்க அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ கண்ண பார்த்து பேசாதவங்க கிட்ட எப்பவுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்ப இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, "நீ உண்மையிலே அந்த உண்மையோட உள்ள வந்து அப்படி ஒரு அன்போட இருக்கக்கூடிய ஒரு பெர்சனோட நீ இறைவனோட
பார்த்தீனா அப்படின்னா, அந்த பார்வை வந்து இறைவனால புரிஞ்சுக்க முடியும். அந்த பார்வை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இறைவன வந்து அட்ராக்ட் பண்ற விஷயம். இப்ப நீ லவ் பண்றவங்க கூட எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, முதல்ல கண்ண வச்சு தான் நெறைய பாட்டு இருக்கும். அவங்க கண்ண பார்த்த உடனே நான் வந்து அப்படியே மயங்கிட்டேன். அவங்க கண்ண பார்த்து பேசும்போது எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னுலாம் சொல்றாங்க. ஏன்னா, அந்த கண்ணு மூலமா தான் வந்து எல்லா உண்மையும் வந்து ஒருத்தர பத்தி வந்து புரிய வரும். அவங்க நம்மள உண்மையிலேயே நெனைக்கிறாங்க அப்படின்றதே நம்ம கண்ணு மூலமா தான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து அவ்ளோ பவர்ஃபுல். அதனால தான் இப்ப நம்ம ஐஸ சொல்லியிருக்காங்க. நீ வந்து அப்படி ஒரு லவ்வோட அந்த அன்போட இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியோட நீ என்னைய பார்த்தீனா, இறைவன பார்த்தீனா அப்படின்றது தான் 2ண்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. 3 லைன் வந்து காதல் வழி செய்து கங்கை வழி தரும். நீ வந்து அந்த வழியில போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து கங்கா வந்து உன் மேல வந்து பொழியுமாம். அப்படின்னா என்னன்னா, இறைவன் வந்து அ நீங்க ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். நீ வந்து என்னையெல்லாம் தேடலாம் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் வந்து அப்படியே கையோட எடுத்து உங்க வாழ்க்கையில வந்து அப்படி ஒரு பியூரிட்டிய குடுப்பாங்க. அப்புறம் இறைவனோட அருள் வந்து இருக்கும். இறைவனோட புரொடெக்ஷன் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்குள்ள வரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சும் நடக்கும், தெரியாமலும் நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? தென் வந்து 4வது வந்து அ காதல் வழி செய்து காக்கலும் ஆகுமே. இது நான் அப்பயே நான் சொன்னேன். டோட்டலா வந்து உங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணிப்பாராம் காட். இந்த மாதிரி நடக்கும்போது. ஸோ, இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவலா பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. இறைவன் உங்ககிட்ட வரணும் அப்டின்னா, நீங்க இறைவன தேடி போ வேண்டாம். இறைவன் உங்ககிட்ட வரணும்னா, இப்ப நான் சொன்ன மாதிரியான ஒரு அன்பு கலந்த வாழ்க்கைய நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. 100% பெர்ஃபெக்ட்டா இல்லனாலும், அதுக்கான முயற்சிய நீங்க எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே போதும். இறைவன் பயங்கரமா மெல்ட் ஆயிருவாரு. அவரு மெல்ட் ஆனாருன்னா போதும், உங்களோட லைஃப வந்து டோட்டலா புரொடெக்ட் பண்ணிப்பாரு. அப்புறமா அவரே வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு. மெடிடேஷன் பண்ணு, இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணுன்னு உங்களுக்குள்ள இருந்து உங்க உள்ளுணர்வு மூலமாவே உங்கள மாத்துவாரு. உங்களுக்கு வெளியில இருந்து யாரோட ஹெல்ப்பும் தேவையே படாது. உள்ள இருந்து அந்த இன்ட்யூஷன்ஸ் மூலமா அவரு வந்து குருவா மாறி, ஐயோ! இந்த பிள்ளை வந்து இவ்ளோ ஒரு நல்ல உள்ளம் படைச்ச பிள்ளையா இருக்கு. நல்ல உள்ளம் படிச்ச பையனா இருக்கிறாங்க. அ என்ன மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவாரு. ஏன்னா இறைவன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ இறைவன் மாதிரியே இருக்கும்போது இறைவனுக்கு எவ்வளோ பிடிக்கும். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நெறைய பிள்ளைங்க இருக்கும்போது, எந்த பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும்னா, நம்மள மாரியே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல தான் பாசம் அதிகமா இருக்கும். ஆ என்ன இதுங்க ஏன்னா நம்மள வந்து நம்மளோட பிரின்சிபல்ஸ், நம்மளோட வெர்ச்சியூஸ், நம்மளோட அந்த கேரக்டர்ஸ வந்து ஒருத்தவங்க வந்து பாசிட்டிவான வழியில எக்ஸிபிட் பண்ணும்போது, அதுதான் அவங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷத்த குடுக்கும். அந்த மாரி தான் காடுக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுதானாலும், யார் வந்து அவரோட கேரக்டர அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ, ஸோ அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா வந்து கடவுள் வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்கள வந்து பார்த்துப்பாரு அப்படின்றது தான் நம்பிக்கை. அப்படிதான் நடக்கவும் செய்யுது. நானும் என்னோட லைஃப்லயும் சரி, நெறைய பேரோட லைஃப்லயும் சரி, நான் அத வந்து பார்த்துருக்கேன். ஸோ, நீங்க ரொம்ப டீப்பா நான் இந்த புக்ஸ தெரிஞ்சுக்கணும், அத தெரிஞ்சுக்கணும், இத தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இன்னும் வந்து நெறைய பூஜை பண்ணணும். இன்னும் நெறைய வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கேட்கணும், ஆடியோஸ் கேட்கணும், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்பதான் வந்து கடவுள வந்து என்னால கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் பேசிக் திங் இதுதான். இது இல்லாம நீங்க எது பண்ணீங்கனாலும் இறைவன வந்து உங்களால வந்து கம்ப்ளீட்டா வந்து உணரவே முடியாது. இறைவனோட துணை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து டெய்லி வந்து பகவத்கீதை படிக்கிறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், டெய்லி குரான் படிக்கிறேன், டெய்லி வந்து 1/2 அன் ஹவர் மெடிடேஷன் பண்றேன். ஆனாலும் ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது? நான் நெனச்ச மாதிரியான லைஃப்ப வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஜஸ்ட் இத செக்லிஸ்ட்டா வச்சு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அன்பு கலந்த வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க அப்படின்னா, இறைவன் கண்டிப்பா உங்க கூட இருப்பாரு. இது இல்லன்னா, நீங்க வேற என்ன பண்ணுனாலும் இறைவன வந்து உங்களால வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. அட்டைன் பண்ணவே முடியாது. தட்ஸ் கால்ட் அன்பே சிவம். தேங்க் யூ.